ஹாய் சில குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக வந்த கே ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஜட்ஜ் ஃப்ரம் ஹெல். ஒரு சூப்பரான கே ட்ராமா. ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் 6ஆம் வயசு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நான் ஒரு டீமன், நான் நரகத்துலேருந்து வந்திருக்கேன். ஏன் உங்களால் என்னை பார்க்க முடியுதுன்னா, நான் இப்போ ஒரு ஹியூமன் பாடியில் இருக்கேன். நான் பிடிச்சி போயெல்லாம் ஹியூமன் பாடியில் வரல, ஒரு காரணத்துக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. எந்த காரணத்தினால நீங்கள் காங்பீட்னா பாடிக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்குறாங்க கொஸ்டின். இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக். ஒரு பொண்ணு இப்போ சாக போகிறா. அவள் இறந்ததுக்கப்புறம் அவளோட சோல் வந்து முன்னாடி நிற்கிது. இப்போ அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. கீழே ரெட் கலர் ரோஸ்லாம் பூக்குது. அது வழியாக அப்படியே போகிறா. அங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. அது உள்ளே போகிறா. அந்த டோரில் கெஹன்னான்னு எழுதியிருக்கு. காங் உள்ளே போகிறா. அங்கே 2 பேர் இருக்காங்க. அங்கே ஒரு லேடியும் ஒரு பையனும் இருக்காங்க. அந்த லேடிக்கு முன்னாடி ஒருத்தன் ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்கான் மண்டிட்டு. அவங்களோட நேம் ஜஸ்டினா. நரகத்தோட ஜட்ஜு அவங்க தான். நான் ஒன்றும் பண்ணல, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். நீ கொலை பண்ணில எல்லாரையும், உனக்கு இதுதான் தண்டனை, வழக் நீ அவனை கெஹனாக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவன்ட்ட சொல்றாங்க அந்த லேடி. அப்படியே ஒரு கத்தி மாதிரி இருக்கு, கெஹன்னான்னு எழுதியிருக்கு. நெத்திலே அப்படியே குத்துறான். உடனே அவன் மறைஞ்சு போயிடுறான். காங்குக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம காங் வரா, நானும் ஒரு ஜட்ஜு தான் அப்படின்னு சொல்றா. என்னது ஜட்ஜா? அப்புறம் எதுக்கு நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்டினா கேட்குறாங்க. என்னை பார்க்கில் ஒருத்தவங்க கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங் சொல்கிறா. யாரையாச்சும் நீ கொலை பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த கோர்ட்டுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டினா சொல்கிறாங்க. இன்னைக்கு லிஸ்ட்டில் அவள் பேரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அலக் சொல்கிறான். அவளை இழுத்து கொண்டு வந்து அந்த பிராண்டை குத்து அவன் நெத்தியில் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டினா சொல்கிறாங்க. இல்லை நான் பண்ண மாட்டேன், பேலுக்கு தெரிஞ்சா கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அலக் சொல்கிறான். நீ பண்ணலாம் என்ன, நான் பண்ணுறேன், அவளை இழுத்துட்டு வா. காங்க பிடிச்சி தள்ளி விட்றான். யாரையும் கொலை பண்ணல, என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு காங் கத்துறா. ஒரு கொலை பண்ணாலே 20,000 வருஷம் நீ கெகனால இருக்கணும், நீ என்கிட்ட ரூடா நடந்துகிட்ட, நீ எக்ஸ்ட்ரா 50,000 வருஷம் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீல் அப்படியே குத்துறா. உடனே காங் அப்படியே மறைஞ்சு போயிடுறா. அப்போ சடனா டோர் ஓப்பன் ஆகுது. உள்ள இருந்து ஒருத்தன் வர்றான். அவனோட நேம் தான் பேல், ஹெல்லோட டைரக்டர். அவளை கொலகாரின்னு தப்பா முத்திர குத்தி கெஹன்னாக்கு அனுப்பியிருக்கியே, நீ உன்னோட தப்பை ஒத்துக்கிறியா ஜஸ்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேல் கேட்குறான். அது ஒன்று என்னோட தப்பு இல்லையே, அவள் இங்கே வந்தனால தானே நான் பனிஷ் பண்ணேன், இங்கே கொலை பண்ணவங்க மட்டும் தானே வருவாங்க, அது ஒன்று ஏன் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டியா கொஞ்சம் திமிரா பேசுகிறா. நீ ஹியூமன் வேர்ல்டுக்கு போகணும் ஜஸ்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேல் சொல்கிறான். அங்கே போய் 10 கொலைகாரனை கண்டுபிடிச்சி பனிஷ் பண்ணி நீ நரகத்துக்கு அனுப்பணும். உனக்கு 1 வருஷம் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீ அதை பண்ணலைன்னா நீ செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு பேல் சொல்கிறான். என்னது 10 கொலைகாரனா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டியா ஒரு மாதிரி கேட்குறா. நம்ம வழக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். வழக்கு நீ தான் போகணும் கூட அப்படின்னு சொல்லிட்டு பேல் சொல்கிறான். என்னது நானா, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னாலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி ஜஸ்டியா சொல்கிறா. பேல் முதுகில் இருக்க அந்த கொடுக்கு வந்து அப்படியே குத்துது. வந்து ஜஸ்டியாவை அப்படியே குத்தி தூக்கிருச்சு. பேலோட வந்தவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட நேம் பேய்மன். நீ சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேல் கேட்குறான். சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டியா சொல்கிறா. அதோட அப்படியே கீழே இறக்கி விட்றான். இப்போ ஜஸ்டியா காங்கோட பாடிக்கு முன்னாடி உட்காந்து அவள் நெத்தியில் கை வச்சு பார்க்குறா, அவள் எப்படி இறந்து போனான்னு. காங்க ஒரு மாஸ்க் போட்டவன் அப்படியே கத்தியால் குத்தி கொன்னுருவான். காங்கோட ஐடி எடுத்து பார்க்குறா. அதில் ஜட்ஜ் காங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஜஸ்டியாவோட சோல் காங்கோட பாடிக்குள்ளே போயிடுது. ஆக்சுவலி ஜஸ்டியா தான் ஹீரோயின். காங்கோட பாடியில தான் இப்போ ஹீரோயின் இருக்கா. இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. இதெல்லாம் இப்போ எல்லார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இப்போ டாக்டர்கிட்ட தான் பேசிட்டு வரா ஹீரோயின். நீங்கள் ட்ரீட்மெண்ட் அப்போ ஒரு கோலா கொடுத்தீங்களா, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. கோக் மாதிரி என்னமோ கொடுத்துருக்காங்க. நான் டீமன்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போ ஹாப்பி தானே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டாக்டரை பார்த்து கேட்குறா. அவங்களும் சிரிச்சுட்டு நீங்கள் கண்டினியூவாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிப்ட் கொடுக்குறாங்க. அதில் டெலியூஷனல் டிஸார்டர் அப்படின்னு போட்டிருக்கு. அது ஒரு மைண்ட் டிஸார்டர் மாதிரி. இவ்வளோ நேரம் ஹீரோயின் சொன்னதை யாருமே நம்பலை போல. ஹீரோயின் அதை பார்த்துட்டு நீங்களும் ஒரு நாள் ஹெல்லுக்கு போவீங்க அப்படின்னு சொல்கிறா. அந்த டாக்டர் பார்த்து சிரிக்கிறாங்க. தேங்க்யூ, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகிறா. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் கோர்ட்டுக்கு தான் வர்றா. வரும்போதே கையோட அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு வர்றா. இவன் தான் நம்ம ஹீரோ. எனக்கு டைம் இல்லை, சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்கா. என் மேலே எந்த தப்பும் இல்லை, லீகலாக தான் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். நீங்கள் லாஸ்ட் டைமும் வந்திருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. ஆமாம், நீங்கள் இன்னைக்கு வின் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறீங்களா, லாயர் யாரையும் கூட்டிகிட்டு வரலையா சப்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. எனக்கு நீதி கிடைக்கும்னு நம்புகிறேன், கோர்ட்டோட லா தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். சரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான்.